சத்யா வாங்கப்பா. என்னம்மா விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்தோம். என்னாச்சு? எப்படி இருக்காங்க? சுந்தரிக்கு லேசான அடிதான். ஆனா கோவிந்தண்ணன் தான் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஐயோ கடவுளே, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியலையே. இதுக்குதான் நான் சொன்னேன் இந்த நாடகம் அது இதெல்லாம் வேண்டான்னுட்டு. என்னம்மா இப்ப பாரு நம்மளால எத்தனை பேருக்கு கஷ்டம்னு. அப்பா ஒண்ணும் இல்லப்பா, இது சின்ன ஆக்சிடென்ட் தான். ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது இப்படி ஆயிடுச்சும்மா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோம்னா எனக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சிடுச்சுப்பா. அம்மாடே இது எப்படிடா நடந்தது? இல்லப்பா, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. முன்னால கோவிந்தங்கள் கார் போயிட்டு இருந்துச்சு, பின்னாடி கார்ல நாங்க வந்துட்டு இருந்தோம். அந்த நேரம்னு பார்த்து ஒரு லாரி வேகமா வந்து நாங்க எதிர்பார்க்காத போது திடீர்னு இடிச்சிருச்சு. ஐயோ என்னம்மா இது, நமக்கு நல்லது நினைக்க போனவருக்கு இப்படி ஆயிடுச்சம்மா. ஆமாப்பா, யாரும் இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆனா இது சின்ன ஆக்சிடென்ட் தான்ப்பா, அதெல்லாம் அங்கிள் பொழைச்சு பாரு. என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சும்மா இரு. இல்லப்பா, இது சாதாரண ஆக்சிடென்ட் தான். ஆனா என்னம்மா யோசிக்கிற? இல்லப்பா, ஆனா எனக்கு திடீர்னு இப்போ ஒரு டவுட் மனசுக்குள்ள இன்னும் நெருடலாவே இருக்கு. இது ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணலப்பா. சத்யா, எனக்கு என்னமோ இது அந்த செல்வநாயகி தான் பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களோன்னு திடீர்னு தோணுதுப்பா. என்னம்மா சொல்ற? சத்யா, உனக்கே தெரியும்லக்கா, அவங்க இந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாத காரியம் பண்றதுல எக்ஸ்பர்ட்னு.